அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போலாம் திருமணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த திருமணம் நின்றுது. திருமணம் நிச்சயம் செய்த பிறகு இது போல திருமணம் நிற்கிறதுக்கு ஜோதிட ரீதியான காரணங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இதை பற்றி பார்க்கும் பொழுது கிரக ரீதியாக திருமணம் நிற்கிறதுக்கு என்ன காரணம், அதே மாதிரி திருமண தேதியில் அந்த ஜாதகருக்கு நடந்த திசையோ புத்தியோ அந்த திருமணத்தை நிறுத்துறதுக்கு காரணமாக இருக்கு. இதில் நான் ஒரு 26 திருமணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நின்னவர்களுடைய ஜாதகத்தை ஸ்டடி பண்ணினேன். அப்படி ஸ்டடி பண்ணும்போது அதில் கிடைச்ச ரிசல்ட்டை 4 பாகமாக பிரித்து அதில் உங்களுக்கு புரியறதுக்காக 3 எபிசோடாக இந்த வீடியோவை தயார் செய்கிறேன். இதில் ஒரு பாகத்தை மட்டும் பார்த்துட்டு ஏதோ ஒரு திருமணம் நின்றவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து இந்த விதிகள் பொருந்தலைன்னு தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. இந்த 3 எபிசோடையும் கம்ப்ளீட்டாக பார்த்த பிறகு அந்த திருமணம் நின்றவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக விதிகள் பொருந்தி வரும். இப்போது நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற சிஆர்பி அப்படிங்கிற மெத்தடில் அனலைஸ் பண்ண போகிறோம். சிஆர்பி மெத்தடில் சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும், வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும், வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும், திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். இது போல இன்னும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக புரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த வீடியோவில் பாருங்கள், கல்யாணம் நிச்சயமானதுக்கப்புறம் கல்யாணம் நின்னவர்களுடைய 26 ஜாதகத்தை எடுத்து ஸ்டடி பண்ணினேன். அதில் பாகம் 1க்கு 6 ஜாதகங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது முதல் ஜாதகம். இந்த திருமணம் நிச்சயமானதுக்கப்புறம் நிற்கிறதுக்குன்னு சொல்லி 3 பொதுவான விதிகள் இந்த 6 ஜாதகத்தில் பார்க்க முடிஞ்சுது. என்ன அப்படின்னா, 1, 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தில் வேறு ஒரு கிரகம் நிற்பது. அப்போ 7ஆம் வீட்டதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதே நட்சத்திரத்துல வேற ஒரு கிரகம் இருக்கிறது. 2வது விதி, சுக்கிரன் நின்ற நட்சத்திரத்திற்கு வதம் அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் கிரகம் நிற்பது. இது 2வது ரூல். 3வது ரூல் என்ன அப்படின்னா, சுக்கிரனுக்கு அல்லது துலாமிற்கு கேதுவின் தொடர்பு. ஏன் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் துலாம், இதன் அதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரனோடு கேது நேரடியாக இணைந்து இருப்பது அல்லது சுக்கிரனை கேது பார்ப்பது அல்லது துலாம் ராசியை கேது பார்ப்பது, இந்த மேலிருந்து சொன்ன 3 விதிகளும் நிச்சயமாக திருமணம் நின்றவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறது. இப்போ அதற்கு ப்ரூஃபாக தான் இந்த எபிசோடில் ஒரு 6 ஜாதகத்தை பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த ஜாதகர் பிறந்தது ரிஷப லக்னம், இதன் 7ஆம் இடம் விருச்சிகம், இதன் அதிபதி செவ்வாய். கிரக பாதசாரத்தில் பாருங்க, செவ்வாய் சதயம் நட்சத்திரத்தில் இருக்கு, அதே சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து லக்னத்திற்கு 10ஆம் இடமான கும்பத்தில் இருக்கு. இந்த ஜாதகத்துல 7ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டுல அமர்ந்து அது அமர்ந்த நட்சத்திரத்திலேயே வேறொரு கிரகம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 7ஆம் வீட்டு அதிபதி எந்த வீட்டில் வேணாலும் இருக்கலாம், எந்த நட்சத்திரத்துல வேணாலும் இருக்கலாம். அந்த 7ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்த நட்சத்திரத்துல வேற ஏதாவது ஒரு கிரகம் இருப்பது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்தது 2வது ரூல், சுக்கிரன் நின்ற நட்சத்திரத்திற்கு வதம் வைநாசிகம் வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. அதாவது ஏதாவது ஒரு பகை நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் போதும். அப்போ இங்கே பாருங்க,
சுக்கிரன் இருக்கிறது 7ஆம் வீட்டில். சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் கேட்டை. கேட்டை நட்சத்திரத்தினுடைய வேதை நட்சத்திரம் அஸ்வினி. அதுல குரு இருக்கு. வேதை நட்சத்திரத்துல தான் கிரகம் இருக்குங்கிற அவசியம் இல்லை. வதம் நட்சத்திரத்திலையும் இருக்கலாம் அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்திலையும் இருக்கலாம். இப்ப இந்த ஜாதகத்துல சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதையில, அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துல குரு இருக்கு. வேதை நட்சத்திரத்துல குரு தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம். இப்போ 3வது பாருங்க, சுக்கிரனுக்கு அல்லது துலாமிற்கு கேதுவின் தொடர்பு. விருச்சிகத்துல இருக்கிற சுக்கிரனை மகரத்தில் இருக்கிற கேது பார்க்கறதால சுக்கிரனுக்கு கேதுவினுடைய தொடர்பு ஏற்பட்டு இவருக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்று விட்டது. இப்போ இது முதல் ஜாதகம். அடுத்த ஜாதகத்தை பாருங்க. 2வது ஜாதகம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது விருச்சிக லக்னம். லக்னத்தின் 7ஆம் இடம் ரிஷபம். இதன் அதிபதி சுக்கிரன் எங்க இருக்கு? மீனத்தில் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? 7ஆம் அதிபதி அமர்ந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருப்பது. அந்த விதத்துல சுக்கிரன் இருந்த நட்சத்திரம் ரேவதி. அதே ரேவதி நட்சத்திரத்துல இங்க கீழே பாருங்க, ரேவதி நட்சத்திரத்துல கேது இருக்கு. இது மாதிரி ஏதாவது ஒரு கிரகம் 7ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்த நட்சத்திரத்தில் கூடையே இருக்கிறது. அடுத்தது சுக்கிரன் என்ற நட்சத்திரத்திற்கு வதம் வைநாசிகம் வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. இங்க ஏற்கனவே 7ஆம் அதிபதியே சுக்கிரன் ஆனதுனால அந்த சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் ரேவதி. இதனுடைய வதம் நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரையில சந்திரன் இருக்கு. வதம் நட்சத்திரம் என்பது 7வது நட்சத்திரம். அதாவது சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரத்திலிருந்து ரேவதி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம், திருவாதிரை. அப்போ திருவாதிரையில என்ன இருக்கு? சந்திரன் இருக்கு. திருவாதிரையில மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வைநாசிக நட்சத்திரத்துல கூட இருக்கலாம் அல்லது வேதை நட்சத்திரத்துல கூட இருக்கலாம். அப்படி இருந்தா 2வது ரூல் பூர்த்தியாயிருக்கு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது 3வது ரூல், சுக்கிரனுக்கு அல்லது துலாமிற்கு கேதுவின் தொடர்பு. இங்க பாருங்க, சுக்கிரனோட ஏற்கனவே கேது மீன ராசியில சேர்ந்தே இருக்கு. அப்ப இந்த ரூல் ஈஸியா ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் ஈஸியா மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரத்திலேயே, அதாவது ரேவதி நட்சத்திரத்திலேயே ஒரு கிரகம் இருப்பது. 2வது சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வதம் வைநாசிகம் வேதியில கிரகம் இருக்கணும். அந்த விதத்துல ரேவதி நட்சத்திரத்தினுடைய வதம் நட்சத்திரம் திருவாதிரை, இதுல சந்திரன் இருக்கு. சுக்கிரன் கூடயே நேரடியாகவே மீனத்துல கேது இருக்கு. இப்ப இந்த 3 விதிகளும் வந்த காரணத்தினால இந்த ஜாதகருக்கு திருமணம் நிச்சயமான பிறகு நின்று விட்டது. அடுத்தது 3வது ஜாதகம் பாருங்க. இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது மீன லக்னம். மீன லக்னத்தினுடைய 7ஆம் வீடு கன்னி. இந்த கன்னியின் அதிபதியான புதன் 8ஆம் வீட்டுல இருக்கு. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. இப்ப நம்ம அதை பத்தி பார்க்க போறது இல்ல. புதன் அமர்ந்த நட்சத்திரம் தான் முக்கியம். பாருங்க, புதன் சுவாதி நட்சத்திரத்துல இருக்கு. இப்ப இந்த சுவாதி நட்சத்திரத்துல வேற ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்த்தா சுவாதி நட்சத்திரத்துல சூரியன் இருக்கு. அப்போ 7ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்த நட்சத்திரத்தில் வேறு ஒரு கிரகம் இருப்பது அப்படின்னா முதல் பாயிண்ட். அந்த முதல் பாயிண்ட் மேட்ச் ஆயிருக்கு. 2வது சுக்கிரன் நின்ற நட்சத்திரத்திற்கு வதம் வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. இங்க பாருங்க, சுக்கிரன் இருக்கிற நட்சத்திரம் உத்திரம். கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரத்துல சுக்கிரன் இருக்கு. ஏன் சுக்கிரன் எடுத்துக்கிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காலபுருஷனுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கு வதம் நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்த்தா உத்திரத்தினுடைய வதம் நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், மனுஷம், கேட்டை. கேட்டையில மாந்தி இருக்கு. அப்போ சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரத்துல மாந்தி இருந்ததுனால சுக்கிரன் களத்திரக்காரகன். அந்த களத்திரக்காரகனுக்கு ஒரு தொந்தரவை இந்த மாந்தி ஏற்படுத்துறாரு. மாந்திங்கிற கிரகம் மட்டும் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே சொன்னேன், வதம் நட்சத்திரம் அல்லது வைநாசிக நட்சத்திரம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அந்த விதத்துல இந்த ஜாதகத்துல சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரமான கேட்டையில மாந்தி இருக்கு. இது 2வது விதி. 3வது விதி பாருங்க, சுக்கிரனுக்கு அல்லது துலாமிற்கு கேதுவின் தொடர்பு. லக்னத்துல இருக்கிற கேது தனது 7ஆம் பார்வை மூலமாக சுக்கிரனை பார்க்கிறாரு. அந்த விதத்துல இந்த 3வது ரூல் மேட்ச் ஆகி வந்திருக்கு.
இந்த 3 விதியும் இந்த ஜாதகத்தில் இருந்ததுனால இவருக்கு ஃபிக்ஸ் ஆன மேரேஜ் நின்று போச்சு. அடுத்து 4வது ஜாதகம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது விருச்சிக லக்னம். லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது ரிஷபம். இதன் அதிபதி சுக்கிரன். எங்க இருக்கு? கடகத்துல இருக்கு. சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க, சுக்கிரன் பூசம் நட்சத்திரத்துல இருக்கு. இதே பூசம் நட்சத்திரத்துல செவ்வாயும் இருக்கு. அப்போ 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரமான பூசத்தில் செவ்வாய் உள்ளது அப்படின்னு பார்க்க முடியுது. அடுத்த ரூல், 2வது ரூல், சுக்கிரன் நின்ற நட்சத்திரத்திற்கு வதம் அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நிற்பது. அப்போ சுக்கிரன் இருக்கிற நட்சத்திரம் பூசம். பூசம் நட்சத்திரத்தினுடைய வேதை நட்சத்திரம் பூராடம். பூசம் நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் பூராடம். அந்த பூராடம் நட்சத்திரத்துல சனி பகவான் இருக்கு. இப்படி சனி பகவான் மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது சனி வக்கரமா இருக்குது என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. சனி வக்கரமாயிருந்தாலும் இப்படி சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்துல சனி பகவான் இருக்கு. 3வது ரூல், சுக்கிரனுக்கு அல்லது துலாமிற்கு கேதுவின் தொடர்பு. இங்க பாருங்க, சிம்ம ராசியில கேது இருக்கு. அந்த கேது தனது 3ஆம் பார்வை மூலமாக துலாம் ராசியை பார்க்கறாரு. இப்போ அடுத்த ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். இது 5வது ஜாதகம். இவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நின்று போச்சு. இவர் பிறந்திருக்கிறது மேச லக்னம். லக்னத்தின் 7ஆம் இடம் துலாம். இதன் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் மகரத்துல இருக்கு. கூடைய 3 கிரகங்கள் இருக்கு. அப்போ 3 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு கிரகம் சுக்கிரன் இருந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு பாருங்க, சுக்கிரன் இருக்கும் நட்சத்திரம் உத்திராடம். அந்த உத்திராடம் நட்சத்திரத்திலேயே மேல பாருங்க புதன் இருக்கு. அதே உத்திராடம் நட்சத்திரத்துல சூரியன் இருக்கு. ஒரு நட்சத்திரத்திற்கு, அதாவது 7ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தா போதும். இந்த ஜாதகத்துல புதன் சூரியன் 2 கிரகமே சேர்ந்து இருக்கு. அடுத்தது ரூல் 2, சுக்கிரன் நின்ற நட்சத்திரத்திற்கு வதம் அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நிற்பது. அப்போ சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் உத்திராடம். உத்திராடம் நட்சத்திரத்தின் 7வது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அப்ப ரேவதியில் ஏதாவது கிரகம் இருக்கான்னா ரேவதியில கிரகம் இல்லை. அடுத்தது 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அந்த உத்திராடம் நட்சத்திரத்தின் வைநாசிக நட்சத்திரமான 22வது நட்சத்திரம் சுவாதி. சுவாதியில கேது இருக்கு. இந்த கேது எங்க இருக்கு? லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கு. சுக்கிரன் இருந்த நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரம். இப்போ இந்த வீடுலாம் நமக்கு கணக்கு கிடையாது. எத்தனாம் வீட்டுல இருக்கிறதுங்களா கணக்கு கிடையாது. அதாவது 7வது நட்சத்திரம் என்பது கிளாக் வைஸ்ல வந்தா 7வது நட்சத்திரமாக வரும். அதற்கு சித்தர்கள் வச்சிருக்கிற பேரு வதம். ஆன்டி கிளாக் வைஸா 7வது நட்சத்திரம் அது கிளாக் வைஸ்ல எண்ணி வரும்போது 22வது நட்சத்திரமாக வரும். அதற்கு வைநாசிக நட்சத்திரம் வச்சிருக்காங்க. எந்த ஒரு கிரகமும் தான் அமர்ந்த நட்சத்திரத்திலிருந்து கிளாக் வைஸ்ல 7வது நட்சத்திரம், ஆன்டி கிளாக் வைஸ்ல 7வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகம் துன்பத்திற்கு ஆளாகும் அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடில் ஃப்ரீக்வெண்டாக நான் சொல்லிட்டு வரேன். அந்த மாதிரி இங்கேயும் என்ன ஆகுது, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நிற்கிறதுக்கு அந்த சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரமாக கிளாக் வைஸ்லேயோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்லேயோ இதைத்தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வதம் நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜாதகத்துல சுக்கிரன் களத்திர காரகன் அந்த விதத்துல எடுத்துக்கிறோம். 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் எடுத்துக்கிறோம். இது உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கு. சுக்கிரன் அமர்ந்த உத்திராடம் நட்சத்திரத்தின் வைநாசிக நட்சத்திரம் சுவாதி. அதுல கேது பகவான் இருக்காரு. அப்ப இந்த 3 விதியும் இருந்த காரணத்தினால இவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நின்று போச்சு. அடுத்த ஒரு ஜாதகம், இது 6வது ஜாதகம். இவருக்கும் திருமணம் ஃபிக்ஸ் ஆகி நின்று போச்சு. இவர் பிறந்த லக்னம் விருச்சிக லக்னம். லக்னத்திற்கு 7ஆம் இடம் ரிஷபம். இதன் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் ரோகிணி. அந்த ரோகிணி நட்சத்திரத்திலேயே புதன் பகவானும் இருக்கார். புதன் வக்கரமா இருக்கு, வக்கர நிவர்த்தியா இருக்கு. நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. 7ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்த நட்சத்திரத்துல வேற ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே இந்த விதி பொருந்தியதாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது 2வது ரூல், சுக்கிரன் நின்ற நட்சத்திரத்திற்கு வதம் அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் கிரகம் நிற்பது. இங்க பாருங்க,
சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம் மகம். அதாவது ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து கிளாக் வைஸ்ல 7வது நட்சத்திரம் மகம். அந்த மகம் நட்சத்திரத்துல கிரகங்கள் எதுவும் இல்லை. அப்போ இந்த சுக்கிரன் நட்சத்திரத்திலிருந்து 7வது ஆன்டி கிளாக் வைஸார் நட்சத்திரம் பூரட்டாதி. அந்த பூரட்டாதியில சனி பகவான் இருக்கு. இந்த விதத்துல இந்த 2வது ரூலும் மேட்ச் ஆகி வருது. அடுத்து 3வது ரூல், சுக்கிரனுக்கு அல்லது துலாமிற்கு கேதுவின் தொடர்பு. இங்க பாருங்க, கேது மேசத்தில் இருக்கு. கேது இருக்கிற நட்சத்திரம் சுயசாரத்திலேயே இருக்கு, அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கு. இந்த கேது தனது 7ஆம் பார்வை மூலமாக லக்னத்திற்கு 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குது. இங்க லக்னத்துக்கு 12ங்கிறது முக்கியம் இல்லை. காலபுருஷனுக்கு 7 என்கின்ற துலாமை கேது பார்க்க வேண்டும், அல்லது சுக்கிரனை கேது பார்க்க வேண்டும், அல்லது சுக்கிரனோடு கேது கூட வேண்டும், அல்லது பரணி பூரம் பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துல கேது இருக்கணும், அல்லது அந்த சுக்கிரன் அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்துல ஏதாவது உள்ள இருக்கணும். இதுதான் கேது சுக்கிரன் கனெக்ஷனுக்காக நம்ம இப்ப பயன்படுத்துறது. இந்த 6 ஜாதகத்திலையும் சிஆர்பி மெத்தட்ல நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற இந்த 3 விதிகளும் இருந்த காரணத்தினால இந்த 6 பேர்த்துக்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்று விட்டது. சரி, இதே மாதிரி நம்ம கையில ஒரு ஜாதகம் இருக்கு, எடுத்து இந்த ரூலை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல சிலருக்கு நின்று போனதுக்கு இதுவே காரணமாக இருக்கும், சிலருக்கு இந்த விதிகள் இல்லாம நின்று போயிருக்கும். அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பாகம் 2 அதற்கு ஒரு 4 ஜாதகமும், பாகம் 3 அதற்கு 5 ஜாதகமும், அதாவது 9 ஜாதகங்களை கொண்டு திருமணம் நிற்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சிஆர்பி மெத்தடில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற விதிகளை கொண்டு நம்ம ஆய்வு செய்வோம். அதுபோல எபிசோடு 3லையும் ஒரு 11 ஜாதகங்களை கொண்டு ஆய்வு செய்தனுடைய முடிவுகளை பார்ப்போம். இப்போ இதில் சொல்லப்பட்ட இந்த 4 பாகங்கள், அதாவது 3 எபிசோடாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த 26 ஜாதகங்களுக்கும் திருமணம் நின்று போனதற்கான காரணங்களை நன்கு புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களிடம் இருக்கின்ற நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். அடுத்த வீடியோவில் எபிசோடு 2 பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.